சமீப காலமா இந்தியன் மார்க்கெட்ல அதிக பவர் உள்ள எஸ்யூவிஸ்க்கு டிமாண்ட் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. டாடா ஹாரியர், சஃபாரி, எம்ஜி ஹெக்டார், இன்னோவா ஹைக்ராஸ், ஃபார்ச்சுனர், XUV700, ஈவன் ஸ்கார்பியோ என் போன்ற கார்கள் ஆயிரக்கணக்கில் விற்பனையாகுது. இந்த எல்லா கார்களுக்கும் காமனா இருக்கிற ஒரு விஷயம் 2 லிட்டர் மற்றும் அதற்கும் அதிகமான சைஸ் மற்றும் அதிக பவர் உள்ள இன்ஜின் உள்ள கார்கள். இந்த எஸ்யூவிஸ் பெரிய சைஸ் மற்றும் அதிக பவர்ல இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஸ்கில் தேவைப்படும். ஒரு ஹேஷ்பேக்கோ இல்ல செடானோ டிரைவ் பண்றதை விட சமீப காலமா ரோட்ஸ்ல நடக்கிற இன்சிடென்ட்ஸும் இதை ரெஃப்ளெக்ட். எக்கச்சக்கமான விபத்து சார்ந்த செய்திகள் இந்த புதிய எஸ்யூவி களம் சார்ந்தே இருக்கிறத நாம பார்க்க முடியுது. கடந்த வாரம் கூட ஒரு ஸ்கார்பியோ என்ல அசாம் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 7 பேர் உயிரிழந்த சம்பவத்தை பத்தி நாம கேள்விப்பட்டோம். இப்போ மறுபடியும் ஒரு புதிய ஸ்கார்பியோ என் ஹை ஸ்பீட் காரணமாக கண்ட்ரோலை இழந்து ஒரு பில்டிங் மேல போய் மோதி இருக்கிற சம்பவத்தை நீங்க பார்க்க முடியும். அசாம் மாநிலத்துல சஹாபாத் பசார் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கிற இந்த சம்பவத்துல கிட்டத்தட்ட 2 மாதங்களே ஆன புதிய ஸ்கார்பியோ என் சம்பந்தப்பட்ட இந்த இன்சிடென்ட்ல ஈடுபட்டிருக்கு. ரஞ்சன் கோஸ்வாமி அப்படிங்கிறவரு தன்னுடைய வீட்டுல இருந்து ஏர்போர்ட்டுக்கு செல்லும் வழியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. பிளைட்டை பிடிக்கிற அர்ஜென்சில அதிக ஸ்பீட்ல பயணம் செஞ்சதாகவும் ஒரு கட்டத்துல கட்டுப்பாட்டை இழந்த இந்த கார் அருகில் இருந்த ஷாப்போட ஷெட்ல போய் ஹெவியா மோதி இருக்கு. இந்த இம்பாக்ட் எந்த அளவுக்கு ஹெவி அப்படிங்கறத நீங்க பிக்சர்ஸ் பார்க்கும்போதே தெரியும். கம்ப்ளீட்டா ஷெட்டோட வால் புரோக்கன் ஆயிருக்கு. ஸ்கார்பியோ என்னும் ஃப்ரண்ட் சைடுல சிவியரா டேமேஜ் ஆயிருக்கு. இருந்தாலும் இந்த இம்பாக்ட்ல ஸ்கார்பியோ என்னோட ஏ பில்லருக்கு அடுத்தபடியா இந்த டேமேஜ் கண்டினியூ ஆகல. ஃபார்ச்சுனேட்லி கார்ல இருந்தவங்க சேஃபா வெளிவந்திருக்காங்க. அந்த பில்டிங் பிரமைஸ்லயும் யாரும் அந்த சமயத்தில் இல்லாத காரணத்தினால பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு. மேலும் இது மாதிரி சம்பவங்கள்ல கார் டேமேஜ் ஆகிறது மட்டும் இல்லாம இதற்கான இன்சூரன்ஸ் ப்ராசஸும் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நாம ரோட்ல நடக்கிற விபத்துகளுக்கு புவர் ரோட் கண்டிஷன், ட்ரங்க் அண்ட் டிரைவிங், காரோட சேஃப்டி ரேட்டிங் அப்படின்னு பல கிரைட்டீரியாக்களை பார்த்தாலும் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பார்க்க தவறிடுறோம். பெரும்பாலான சமயங்கள்ல ஒரு பயணத்துல அர்ஜென்சி காரணமாகவே நம்ம வேகமா காரை இயக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. இந்த குறிப்பிட்ட சம்பவத்திலேயே ஏர்போர்ட்டை ரீச் பண்றதுக்கு ஒரு 1/2 hour பஃபர் வச்சு முன்னாடியே கிளம்பி இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஹை ஸ்பீட்ல போக வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது. டெக்னிக்கலா இது மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. மாடர்ன் டே கார்ஸ்ல NVS லெவல் ரொம்பவே சுப்பீரியரா இருக்கிறதுனால ஸ்பீடோட பெர்செப்ஷன் ரொம்பவே டிஃபர் ஆகுது. உதாரணத்துக்கு கார் 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா கூட வண்டிக்குள்ள இருக்கிற நமக்கு வெறும் 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற மாதிரி தான் ஒரு தோற்றம் அளிக்கும். நீங்க காரை டீசலரேட் பண்ணும்போது அல்லது பிரேக் பிரஸ் பண்ணும்போது தான் இந்த டிஃபரன்ஸ் தெரியும். இதுவே மாடர்ன் டே கார்ஸ் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு பெரிய காரணமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது மாதிரி பெரிய எஸ்யூவிக்கள் வாங்குறவங்க இதுக்கு முன்னாடி ஹேஷ்பேக்கோ இல்ல செடானோ வச்சிருக்கிறதுனால அதே ஹேண்ட்லிங்கை இது மாதிரி ஒரு பெரிய எஸ்யூவிஸ்ல எதிர்பார்க்க முடியாது. இதன் காரணமாகவும் எக்கச்சக்கமான புதிய எஸ்யூவிக்கள் விபத்துக்கு உள்ளாகுது. இது மாதிரி சம்பவங்களை பார்க்கும்போது 2 லிட்டர் மற்றும் அதற்கு அதிகம் உள்ள ஹை பவர் இன்ஜின்ஸ் உள்ள எஸ்யூவிஸ் இயக்கிறதுக்கு ஸ்பெஷல் லைசன்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு கூட நினைக்க தோணுது. இது பத்தின உங்க கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.